Good evening, students. Cost accounting tool contract costing பார்த்துட்டு இருக்கோம். இப்போ illustration sum number 6 பார்க்கலாம். Question read பண்ணிடுறேன். Show the treatment of plant in contract account from the following information. Plant issued to contract on 1st January 2010 rupees 2 lakh rupees. ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட்டு இதுக்கு முன்னாடி இல்லஸ்ட்ரேஷனில் பார்க்கல, இந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் தான் பார்க்குறோம். இல்லஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 6 பார்த்துட்ருக்கோம். இது ரிலேட்டட் எக்ஸசைஸ் ஒன்று நடத்துகிறேங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியான சம்மை. இதை 10 மார்க்லேயும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி 5 மார்க்கில் வரும். பிளான்ட் காஸ்டிங் rupees 10,000 was transferred to another contract on 30th June 2010. A plant costing rupees 6,000 was stolen in transit and another costing rupees 5,000 was destroyed by fire before installation. There was fire cum burglary insurance to be full value. Plant costing 2,000 was sold for 3,000. Plant at the end of the December was valued by charging depreciation at 10% per annum. ஸோ இப்போ என்ன நம்ம ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிளான்ட் போடணும், கண்டுபிடிக்கணும். இது கவனிங்க, இதுக்கு என்ன ஹெட்டிங் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் இன்க்ளூட்ஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. வித் இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, டி ஃபார்மேட்டில் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ரெண்டு சைடு, அதாவது டெட்டார் அண்ட் கிரெடிட்டார் சைடு பர்டிகுலர்ஸ் ருபீஸ் கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஏல என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் issued to contract on 1st January 2010 rupees 2 lakh சொல்லியிருக்காங்களா. ஸோ பிளான்ட் இஷ்யூடுனா என்ன அர்த்தம், பிளான்ட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, எவ்வளவு 2 lakh rupees டெட்டார்ல பர்ச்சேஸ் பண்ணாலே ஆல் த எக்ஸ்பென்சஸ் கோஸ் டு டெட்டார் சைட். ஓகேங்களா, ஸோ பிளான்ட் இஷ்யூடு எங்க வந்துடும், டெட்டார் சைட்ல வருது. அடுத்தது பிளான்ட் காஸ்டிங் rupees 10,000 வாஸ் டிரான்ஸ்ஃபர் டு அனதர் கான்ட்ராக்ட் ஆன் 30th June 2010. ஸோ பிளான்ட் வந்து, அதாவது பியில் என்ன சொல்லியிருக்காங்க, 10,000 மதிப்புள்ள பிளான்ட்டை அனதர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு 30 ஜூன் 2010 ஜூன் 30 டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு மதிப்புள்ள பிளான்ட்டு, 10,000 ரூபாய் மதிப்புள்ள பிளான்ட்டை அனதர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க நீங்க 1st January 2010 2 lakh rupeesக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, நம்ம பண்ணிருக்கோம். அதுல இருந்து 10,000 மதிப்புள்ள பிளான்ட்டுக்கு இன்னொரு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணா அப்ப ரெடியூஸ் ஆகுமா, 2 லட்சம் ரூபாய் மதிப்புல 10,000 ரூபாய் நம்ம அனதர் பிளான்ட்டுக்கு கொடுத்துட்டோம்னா அனதர் கான்ட்ராக்டுக்கு நமக்கு 10,000 ரூபாய் குறையும். இங்க என்ன பண்ணக்கூடாது, சப்ட்ராக்டும் பண்ணலாம். ஓகேங்களா, ஆனா இங்க டேபிளர் காலத்துல இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, கிரெடிட் சைட்ல போஸ்டிங் போட்டாங்க. ஸோ கிரெடிட் சைட்ல போஸ்டிங் போட்டாலுமே உங்களுக்கு என்னது, சம் கரெக்ட் தான். ஓகேங்களா, நீங்க டெட்டார்ல வச்சே சப்ட்ராக்ட் பண்ணலாம். 2 lakhs minus 10,000 டிரான்ஸ்ஃபர் டு அனதர் பிளான்ட்னுட்டு, இல்லைன்னா கிரெடிட்டார் சைட்ல பை பிளான்ட் டிரான்ஸ்ஃபர்டு 10,000 rupeesன்னு போட்டுடணும். அதுக்கு டிப்ரிசியேஷன் 10% 9,500. ஓகேங்களா, அடுத்தது சிக்கு வாங்க. A plant costing rupees 6,000 was stolen in transit and another costing rupees 5,000 was destroyed by fire before installation. சீல என்ன சொல்றாங்கன்னா, 6,000 மதிப்புள்ள பிளான்ட் திருடு போயிடுச்சு அப்படின்றாங்க. அடுத்தது 5,000 மதிப்புள்ள பிளான்ட் ஃபயர்னால தீப்பிடிச்சதுனால வீணா போயிடுச்சு, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ, பிஃபோர் த இன்ஸ்டாலேஷன், அந்த பிளான்ட்டை இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி 6,000 மதிப்புள்ள பிளான்ட் திருடிட்டு போயிட்டாங்க, 5,000 மதிப்புள்ள பிளான்ட் தீ விபத்துனால எரிஞ்சு டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் சொல்றாங்களா. இது ரெண்டுமே இப்போ 2 லட்சம் ரூபாய் பிளான்ட் இல்லை, உங்களுக்கு நல்லா கவனிங்க. 10,000 மதிப்புள்ள பிளான்ட் வந்து அனதர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க, 5,000 மதிப்புள்ள பிளான்ட் வந்து ஃபயர்னால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, வீணா போயிடுச்சு. 6,000 மதிப்புள்ள பிளான்ட் என்ன ஆயிடுச்சு, தெஃப்ட் ஸ்டோலன் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே என்னது, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பிளான்ட்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, எல்லாமே போயிருக்கு. ஸோ சப்ட்ராக்ட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைனாக்கா நம்ம என்ன செய்யணும், கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்ணிட்டோம்னா இட்ஸ் மீன் டு சப்ட்ராக்ஷன். ஓகேவா, ஸோ பிளான்ட் லாஸ்ட் பை தெஃப்ட் 6,000, பிளான்ட் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் 5,000 எடுத்து ஆட் பண்ணி அவுட்டர் அமௌண்ட் காலத்துல கிரெடிட் சைட்ல என்ட்ரி பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது டிசம் கவனிங்க. பிளான்ட் காஸ்டிங் rupees 2,000 வாஸ் சோல்டு ஃபார் rupees 3,000. 2,000 மதிப்புள்ள பிளான்ட்டை 3,000 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓகேங்களா, அப்ப என்ன செய்யறாங்க, இதை
பிளான்ட் சோல்டு எவ்வளவு 3000. சேல்ஸ் எல்லாம் எங்க வரும், பர்ச்சேசஸ் எல்லாம் டெட்டார்ல வரும். ஸோ சேல்ஸ் எல்லாம் எங்க வரும், கிரெடிட் சைட்ல. அதனால பை பிளான்ட் சோல்டு 3000 rupeesன்னு என்டர் பண்ணிடணும். டி சம் கவனிங்க, டி என்டர் பண்ணிட்டோமா. இ சம், plant at the end of the December was valued by charging depreciation at 10%. இப்போ at the end of the monthல end of the டிசம்பர்ல தான் அக்கௌண்ட் முடியுது. ஜனவரி ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல முடியும் இல்லையா. 1st January 2010 ஆரம்பிச்சாங்கனாக்க எப்போ முடியுது உங்களுக்கு அக்கௌண்டிங் பீரியட், டிசம்பர் 2010 முடியுது. ஓகேங்களா, 31st December. அப்போ 31st December 2010 முடிக்கும் போது டிப்ரிசியேஷன் வேல்யூ அந்த 1 இயருக்கு 10% பர் ஆனம்னா 1 இயருக்கு கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நோட்டுன்னு இந்த டேபிளர் காலம் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை ரீட் பண்றேன். இந்த absence of dates, plant stolen, destroyed and sold are taken to be at the beginning of the year and no depreciation is provided on them. இங்க என்ன பண்ணிருக்காங்க, பிளான்ட் திருடு போனது, டிஸ்ட்ராய் ஆனது, சேல்ஸ் பண்ணது எதுவுமே என்ன கொண்டு வரல, அவங்க டிப்ரிசியேஷன் 10%ல கொண்டு வரல. ஏன்னா பிகினிங் ஆஃப் த இயர்லயே அதெல்லாம் வந்துருச்சுன்றதுனால அது டிப்ரிசியேஷன் கவுட்ல கொண்டு வரல. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், டிப்ரிசியேஷன் கவுட்ல கொண்டு வர போறோம். அப்போ பிளான்ட் ஸ்டோலன் எவ்வளவு 6000 பிளஸ் டெஸ்ட்ராய்டு பை ஃபயர் எவ்வளவு 5000, எவ்வளவு 11000. அடுத்தது பிளான்ட் சோல்டு எவ்வளவு 3000 rupees எல்லா. அடுத்தது பிளான்ட் டிரான்ஸ்ஃபர் டு தி நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் வருது இல்லையா, எல்லாமே போட்டுரும். அடுத்தது பிளான்ட் அட் சைட் எவ்வளவு இருக்கு, அப்போ இந்த 2 lakh rupeesல நல்லா கவனிங்க, மொத்தமா பிளான்ட் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க, பிளான்ட் இஷ்யூ 2 lakh rupees. அதுல கவனிங்க, டெஸ்ட்ராயும் ஸ்டோலனும் ஃபயர் ஆனதும் சேர்ந்து 11,000. ஓகேங்களா. அடுத்தது உங்களுக்கு 3,000 rupees என்னது, பிளான்ட் சோல்டு 14,000 ஆயிடுச்சு. அடுத்தது 9,500ன்றது என்னது, 10,000 பிளான்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா பிளான்ட் அட் சைட் எவ்வளவுதான் இருக்கு, 1,77,000 ரூபாய் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளான்ட்ல மிச்சம் இந்த எக்ஸ்பென்சஸ், இந்த லாஸ்ட், தெஃப்ட், ஃபயரு, நெக்ஸ்ட் கான்ட்ராக்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது எல்லாமே ஆட் பண்ணி 2 lakhல சப்ராக்ட் பண்ணோம்னா 1,77,000 rupees இருக்கு. ஓகேங்களா. இங்க எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் த பிளான்ட் அட் த எண்ட் 2 lakhs rupees இருந்ததுங்களா. அதுல 6,000 rupees உங்களுக்கு திருடு போனது, 5,000 rupees உங்களுக்கு ஃபயர்னால டிஸ்ட்ராய் ஆனது, 10,000 rupeesன்றது நீங்க நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது, 2,000 rupees நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, வேல்யூ இருக்க பிளான்ட்டை 3,000 rupees சேல்ஸ் பண்ணீங்க. ஆனா 2,000 வேல்யூ இருக்க பிளான்ட்டை தான் சேல்ஸ் பண்ணீங்க. அந்த 1,000 rupees உங்களுக்கு ப்ராஃபிட்ல இங்க கனெக்ட் பண்ணக்கூடாது. எவ்வளவு வேல்யூ இருக்க பிளான்ட்டை நீங்க எடுத்து சேல்ஸ் பண்ணீங்க, 2,000 வேல்யூ இருக்க பிளான்ட்டை தான் நீங்க எடுத்து சேல்ஸ் பண்ணீங்க. அப்போ 6,000 plus 5,000 11,000, 11,000 plus 10,000 எவ்வளவு, 11,000 இல்லையா. அது கூட 2,000 ஆட் பண்ணோம்னா 24,000 rupees வருது. இந்த 24,000 rupees 2 lakhs சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 23,000 rupees வருது. 23,000 rupees நீங்க 2 lakhs சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 1,77,000 rupees உங்களுக்கு என்னவா வருது, பிளான்ட் அட் சைட் மிச்சம் எவ்வளவு இருக்கு, 2 லட்சம் ரூபாய் பிளான்ட்ல 1,77,000 ரூபாய் மதிப்புள்ள பிளான்ட் தான் சைட்ல இருக்கு. இப்போ சமக்குவாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த 1,77,000 rupees வேல்யூ இருக்க பிளான்ட் சைட்ல இருக்கு இல்லையா, இதுல 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ 10% டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா 17,700 rupees இருக்கு. இப்போ இந்த டிப்ரிசியேஷனை சப்ராக்ட் பண்ணோம்னா, ஒரிஜினல் பிளான்ட்டோட டிப்ரிசியேஷனோட சப்ராக்ட் பண்ணோம்னா 1,59,300 இருக்கு. ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.